எல்லாரும் வரட்டும் சார் வரட்டும். ஆனால் ஒரே கேள்வி தான், அது எதுக்கு மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து நான் வரணுமா வேணாமான்னு நீங்கள் சொல்லுங்கன்றது? அது என்ன பில்டப்பு? அது என்ன காரணம்? ஒரு கேவலமான பில்டப். வாக்களிக்கும் போது நான் யாருக்கு வாக்களிக்கணும்னு கேட்டீங்களா சார்? முதல் ஸ்டெப் என்னது? ஒரு மனிதனுடைய, அதாவது ஒன்று சொன்னால் ஒரு குடிமகனுடைய முதல் அரசியல் எது தெரியுங்களா? அவன் வாக்களிக்கிறான். அதான் ராகவா லாரன்ஸ் வந்து அரசியல் கட்சி தொடங்க போறாரா, அவர் மட்டும் இண்டிவிஜுவலாக அரசியல்? ஆனால் என்ன எதவோ பண்ணட்டும் தான் நானும் சொல்கிறேன். எப்படி சார் உங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறாங்க? மக்கள் ஆதரவு இருக்காங்க. அவர் சொன்ன பதில் புரியுதுங்களா? பதில் சொல்கிற பார்த்தீங்கல்ல கமெண்ட்டில், பார்த்தீங்கல்ல கமெண்ட்டில் கழுவி ஊற்றுறாங்க. தாவேகா தொண்டர்கள் தான் தாவேக்கான்னு நம்ம சார், நம்ம தாவேக்கா தொண்டர்கள் நம்ம வேண்டாம், டிஎம்கே தொண்டர்கள். நீங்கள் கேட்ட கேள்வி என்ன? அரசியலுக்கு வரணுமான்னு தான் கேட்டீங்க, டிவிகேல சேரணுமான்னு கேட்கல. சரி, இது யார் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிவிகே தரப்பில் எனக்கு ஒரு நெருங்கிய வட்டாரத்தில் நான் சம்பந்தமாக கேட்கும்போது, என்னப்பா இந்த மாதிரி வந்து ஒரு செய்தி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கேருந்து வரக்கூடிய தகவல் இருக்கேன். இது யாருமே வந்து டிவிகாவை சார்ந்தவர்கள் யாரும் பண்ணவே இல்லை. அப்போ இது யார் பண்ணுறாங்க, எந்த ஐடி? இது வந்து அவரே கலப்பி விடுற ஒரு செய்தி. வெற்றி பெற்ற பிறகு போய் அம்மா கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து பணம்லாம் கொடுக்காம இது சாதியெல்லாம் சொல்லாமல் விஜய் வந்து வெற்றி பெற்றாரு, இப்போ அரசியல் கட்சி சேரலாமா? போய் சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டாங்க அம்மா. லாரன்ஸுக்கு அம்மா சென்டிமெண்ட் இருக்குது சார். அம்மா சென்டிமெண்ட் எல்லாருக்கும், உங்களுக்கு இல்லையா சார்? என்ன புதுசாக நான் உலக அதிசயம் பண்ணி பேசிட்டீங்க. எல்லாருக்கும் தாய் மீது வந்து பார்த்தீங்கன்னா பாசம், எல்லா பிள்ளைகளுக்கும். விஜய் பொறுத்த வரைக்கும் அந்த சினிமா துறையை நம்பி அவர் வந்து அரசியல் களத்திலேயே வரல. அந்த சினிமா கலைஞர்கள் வீட்டில் இருக்கிற அந்த ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த விஜய் சினிமா கலைஞர்கள் வீட்டிலே இருக்கிறாங்கல்ல, அவங்கள நம்பி தான் வந்தார். என்னதான் ஐடியாவில் இருக்காரு சார்? இந்த புகழோட வெளிச்சத்தை ஒட்டிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இவங்கெல்லாம் வந்து நாளைக்கே வந்து இப்போ நீ தலைவர்ன்ற ஒரு பக்கம் நண்பர்ன்ற, இப்போ நீ 2 துண்டு போடுற, ஒரு பக்கம் தலைவர் ரஜினி. ஆமாம், அவர் தலைவர் முடியாதுன்ற, தலைவர் ரசிகர் மன்றம் வந்து போட்டாங்க, கேட் போட்டாங்க, எங்கள் பேர் இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்கன்ட்டாங்க. இப்போ வேறு வழி கிடையாது, தலைவர் கிடையாது, வெறும் நண்பர் தான். நாய்க்கு வந்து பிஸ்கட் சாப்பிட்ற நாய்க்கு பிஸ்கட் போடணும், பிரியாணி சாப்பிட்ற நாய்க்கு பிரியாணி போடணும். அப்போ மக்களை நீ என்ன சொல்கிற? எதுக்கு எதெல்லாம் இப்போ புரியுதுங்களா? மண்டையில் ஒன்றும் இல்லைன்றது. வணக்கம். இந்தியா முதல் சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் சேகுவார் அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். நடிகர் ராகவா லாரன்ஸ் வந்து நான் அரசியலுக்கு வரலான்னு இருக்கேன், மக்களுடைய கருத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தார். அதை தொடர்ந்து இன்றைக்கி சில விஷயங்களை பேசியிருக்காரு. ராகவா லாரன்ஸ் வந்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்பொழுது நான் வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம ஒவ்வொரு விஷயங்களாக பேசலாம். முதற்கட்டமாக உங்களுடைய பார்வை. வரட்டும் சார், அது எதுக்கு ஒரு பில்டப் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே விஷால் வரணும்னு ஆசைப்பட்டார். யார் வேணா வரட்டும் சார். சரத்குமார் அரசியல் இருக்கிறார்ல, வரட்டும் சார். வாக்களிக்கிறவங்க எல்லாருமே அரசியலுக்கு வரட்டும் சார். எல்லாருமே வரட்டும். எல்லா நடிகர்களுமா? எல்லா நடிகரும் இருக்காது. யோகி பாபு, எல்லா நடிகரும், காமெடின்னு கூட வரட்டும். தனுஷ் எல்லாரும் வரட்டும் சார், வரட்டும். ஆனால் ஒரே கேள்வி தான், அது எதுக்கு மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து நான் வரணுமா வேணாமான்னு நீங்கள் சொல்லுங்கன்றது? அது என்ன பில்டப்பு? அது என்ன காரணம்? ஒரு கேவலமான பில்டப் அது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாம் சார், நீங்கள் மக்கள்கிட்ட ஏன் சார் கேட்குறீங்க? சார் நீங்கள் மக்களுக்கு கேவலமான பில்டப் பண்ணுறாரு, ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாம், இப்போ நான் கேட்குற ஒரே கேள்வி தான், இதுக்கு பதில் வேணும். நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணுறீங்க, சரிங்களா? வாக்களிக்கும் போது நான் யாருக்கு வாக்களிக்கணும்னு கேட்டிங்களா சார்? முதல் ஸ்டெப் என்ன சொல்கிறது? ஒரு மனிதனுடைய, அதாவது ஒன்று சொன்னால் ஒரு குடிமகனுடைய முதல் அரசியல் எது தெரியுங்களா? அவன் வாக்களிக்கிறான். பார்த்தீங்களா? அதான் வாக்களிக்கிறான் பாருங்க, அதுதான் முதல் அரசியல். நீங்கள் வாக்களிக்கும் போது நான் யாருக்கு வாக்களிக்கணும்னு நீங்கள் கேட்டிங்களா? எங்ககிட்ட மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டிங்களா? நான் யாருக்கு வாக்களிக்கணும்னு நீங்கள் தீர்மானிக்கிறீங்க, எந்த அரசியல் கட்சிக்கு நாம் வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் ஒரு அரசியல் கட்சி சேரதா இருந்தாலும் சரி, தனியாக ஒரு அரசியல் கட்சி தொடங்குறதா இருந்தாலும் சரி, எதுக்கு மக்கள்கிட்ட கேட்குறீங்க? ராகவா லாரன்ஸ் வந்து அரசியல் கட்சி தொடங்க போகிறாரா, இல்லை அவர் மட்டும் இண்டிவிஜுவலாக அரசியல்? என்ன எதவோ பண்ணட்டும் தான் நானும் சொல்கிறேன். ஏன் அப்படி சார்? என்னவா சார்? அப்படி இல்லை சார், நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, அது உங்கள் விருப்பம் சார். சார் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க எங்கள்கிட்ட கேட்குறீங்களா? காலையில் என்ன உடை சம்பந்தம் எப்படி சார்? சார் உங்கள் உரிமைன்ற நான் உங்களுக்கு புரியல, உங்களுக்கு அடிப்படை மக்கள்கிட்ட கேட்குறேன் உங்களுடைய கருத்து என்ன, அரசியலுக்கு வரலான்னு சார்? அப்படி கிடையாது சார். நீங்கள் மக்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி கூட்டணி வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு அரசியல் கட்சி தொடங்கிறீங்க, அந்த அரசியல் கட்சி கூட்டணி வைக்கிறதா நீங்கள் யார்கிட்ட தெரியுமா கேட்கணும்? மக்கள்கிட்ட கேட்கக்கூடாது. அந்த பொறுப்பு நிர்வாகிகள் இருப்பாங்க, செயற்குழு, பொதுக்குழு, அதுக்கப்புறம் தொண்டர்கள்கிட்ட கூட கேட்கலாம் நீங்கள் கூட்டணி வைக்கிறதான். ஆனால் ஒரு அரசியல் கட்சியை நீங்கள் தொடங்குறீங்கன்னு வச்சிங்களேன்,
அது நீங்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய உரிமை, அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. கட்சி தொடங்கின பிறகு நீங்கள் கூட்டணிக்கு போறீங்கன்னு வச்சுங்க. நீங்க சொன்ன பாயிண்ட் சரிங்க சார். ராகவா லாரன்ஸ் மக்கள்கிட்ட கேட்கிறாரு இல்லையா அரசியலுக்கு வரலாம்னு, அதோட உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னு கேட்குறேன். உள்ளார்ந்த அர்த்தம் பில்டப் பண்ணுறது, பப்ளிசிட்டி. ஆமாம். இப்போ அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? இப்போ மக்கள் கேட்கும்போது ஒரு கேள்வி சொன்னார், அதுதான் அவர் எதிர்பார்த்து. இப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி சார் உங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறாங்க, மக்கள் ஆதரவு இருக்காங்க. அவர் சொன்ன பதில் புரியுதுங்களா? பதில் சொல்கிறார் பாருங்க. பார்த்தீங்கல்ல கமெண்ட்டில் கழுவி ஊற்றுனாங்க. எது கமெண்ட்டில் கழுவி ஊற்றுனாங்க. அதை மறைச்சிட்டு நீங்கள் என்ன சொல்லணும்? இல்லைங்க வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எதிர்ப்பு இருக்குது, இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஆதரவு இருக்குது அப்படின்னு வந்து சொன்ன அர்த்தம் இருக்குது. கேட்ட கேள்விக்கு பதில்ண்ணா, நீங்கள் தான் கமெண்ட்டில் பார்த்தீங்களே, நாங்கள் தான் கமெண்ட்டில் பார்த்தோம்ல, கமெண்ட்டில் கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. தாவேகா தொண்டர்கள் தான் தாவேகான்னு நம்ம தாவேகா தொண்டர்கள் நம்ம வேண்டாம், டிஎம்கே தொண்டர்கள். நீங்கள் கேட்ட கேள்வி என்ன? அரசியலுக்கு வரணுமான்னு தான் கேட்டீங்க, டிவிகேல சேரணுமான்னு கேட்கல. நீங்கள் உங்கள் ஆதரவு நிலைப்பாட்டை நீங்கள் சொல்கிறீங்க. என்னென்னு கேட்டால், நான் விஜய் வந்து ஆதரிக்கிறேன்னு சொல்ல, நல்லாட்சின்றீங்க, சூப்பர்ன்றீங்க, அது உங்கள் ஒப்பீனியன் சார். அது தப்பே கிடையாது, அது நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இந்த ஆட்சி குறித்து உங்கள் பார்வையை நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இன்னைக்கு தான் சொல்கிறாரு. நீங்கள் ரெண்டு விஷயத்தை இந்த இடத்துல உற்று நோக்க வேண்டியிருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ராகவா லாரன்ஸ் பேசும்பொழுது, நான் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சோன்னே நான் கூட இருந்து சேர்ந்து நிறையா மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு அப்போ ரஜினிகாந்த் அவருடைய பேரை பயன்படுத்தினார். அதன் பிறகு அவருடைய ஃபோட்டோவையோ பேரவையோ எந்த அரசியல் கட்சிகளும் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நேற்று ரஜினிகாந்த் நற்பணி மன்றத்திலேருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டதுக்கப்புறம் மறுபடியும் இன்றைக்கி அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, விஜய பேர் எடுத்து பேசுகிறார். 1 மாதம் ஆட்சியை பற்றி எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னு நாயோட ஒப்பிட்டு விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறதா மக்களை நாயோட ஒப்பிட்டு பேசிட்டார். அன்னைக்கு ரஜினிகாந்த் பேரை பயன்படுத்தி பேசினார். அதுக்கு அர்த்தம் ரஜினி ரசிகர்கள் தன்னை ஆதரிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு ரஜினியோட மேடையில் ராகவா லாரன்ஸ் பேசின பேச்சு அப்படி ஒரு ஆக்ரோஷமான கோபமான பேச்சு. நானும் மதுரைக்காரன் தாண்டா பண்ணேன், நாங்களாம் மலேசியாக்காரனுக்கு பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஏதோ அப்படிலாம் கிண்டல் பண்ணி பேசினார், நக்கல் பண்ணி பேசினார். இன்றைக்கி அவர் விஜய் ஆதரித்து பேசுகிறார். ஆனால் அவருடைய கமெண்ட்ஸ் எங்கே நெகட்டிவாக வருதுன்னா, ரஜினிகாந்துக்கு பேரை பயன்படுத்தி பேசினார்ல, அதுக்கான கமெண்ட்ஸ் தான் நெகட்டிவாக வருதுன்னா, அப்போ தாவேகா தொண்டர்கள் நெகட்டிவாக பதில் சொல்லியிருக்காங்களான்னு கேட்குறேன். இல்லை, இந்த இடத்துல நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். முதல்ல அவர் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருச்சி கிழக்கில் ராகவா லாரன்ஸ் வந்து போட்டியிட போகிறாரு, விஜய் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு, டிவிகேல வந்து ஜாயின் பண்ணி அவருக்கு சீட்டு வழங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து திருச்சி கிழக்கில் ராகவா லாரன்ஸ் போட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இது யார் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிவிகே தரப்பில் எனக்கு ஒரு நெருங்கிய வட்டாரத்தில் நான் இது சம்மந்தமாக கேட்கும்போது, என்னப்பா இந்த மாதிரி வந்து ஒரு செய்தி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கேருந்து வரக்கூடிய தகவல் கேட்டால், இது யாருமே வந்து டிவிகேவை சார்ந்தவர்கள் யாரும் பண்ணவே இல்லை. அப்போ இது யார் பண்ணுறாங்க, எந்த ஐடியா, இது வந்து அவரே கலப்பி விடுற ஒரு செய்தி. டிவிகேல இன்றைக்கும் அந்த கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு அப்புறம் நான் சொல்கிறேன். முதல்ல இந்த ஒன்று கேட்டிங்கன்னா, இந்த ரூமர் வந்து எப்படி வருது? டிவிகேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் இணைகிறாரு. இப்போ உங்களுக்கு அதுக்கு முன்னாடி யாரை மையப்படுத்தி வந்து உங்களுக்கு தெரியும், திரிஷா தான் திருச்சி கிழக்குல நிக்க போறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு நடிகர் ராகவா லாரன்ஸ்னா அப்ப திரிஷா நிக்கலையா? இல்ல இருங்க, முதல்ல அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை இல்லை சார், அதுவே உண்மை இல்லை, சரிங்களா? அதையாவது வந்து சொல்லலாம், டிவிக்கு இருக்க தொண்டர்கள் ஏதோ எடுத்து விடுறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த செய்தி திருச்சி கிழக்குலேருந்து ராகவா லாரன்ஸ் போட்டிடுறாருன்ற இந்த வதந்தி, இந்த ரூமர் வந்து எங்கேருந்து கிளம்புது, யார் கிளப்பிடுறாங்கன்னா டிவிகே தரப்புலேருந்து வரல. அப்போது ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விஜய் அவர்கள் கூட வந்து பயணித்த பல நடிகர்கள் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. ஸ்ரீநாத் மட்டும்தான் தூத்துக்குடி தொகுதி கொடுத்துருக்குறாங்க. மற்றொரு கட்சியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சாங்களான்றது வந்து அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது. இப்போ கூட இருக்கிற சஞ்சீவியே வந்து கட்சியில் இணைஞ்சிட்டாரா அப்படின்றது, இணைஞ்சிட்டாரா இல்லை பொறுப்பில் இருக்கிறாரா அவசியம் இல்லை. விஜயோட நண்பர் இவரும் நண்பர் தானே சொல்கிறாரு, இவரும் நண்பர் தான், இவர் டான்ஸார். ஆமாம், இவரும் டான்ஸார் நண்பர், அவங்க நெருங்கிய நண்பர்கள். அந்த நண்பர்கள் இவரே சொல்கிறார், நம்ம சொல்லலை, இவர் சொல்கிறார் நண்பர்னு. ஒரு பக்கம் ரஜினிகாந்த் ஓப்பனிங் சாங்லாம் சமையல் சார், அதெல்லாம் இருக்கட்டும் சார், ஓப்பனிங் அது அரசியலுக்கு உதவ போகுது, நீங்கள் வேறு அப்படி தான் நாசமாகிட்டு இருக்கு. நான் சொல்கிறது அது கிடையாது. இங்கே ரஜினிகாந்த் வந்து தலைவர், அவர் அரசியல் கட்சி தொடங்கினார், அம்மா கிட்ட போகிறார், அம்மா தலைவர் வந்து அரசியல் கட்சி தொடங்குறாரு, வேணாம் தம்பி உனக்கு வந்து வேண்டாம்,
உனக்கு அரசியல் செட் ஆகாது. யாரோட அம்மா? அம்மா, ராகவா லாரன்ஸ் அம்மா அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் அரசியல் கட்சி தொடங்குறார். நண்பர் விஜய் அரசியல் கட்சி தொடங்குறார். தொடங்கின பிறகு என்ன போய் அம்மா கிட்ட போய் கேட்குறாரு, அம்மா வந்து சேரணும். வேணாம்ப்பா உனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இதெல்லாம் யார் சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆயா கதை பாட்டி கதைலாம், ஆயா வடை சுட்ட கதை யார் சொல்கிறது? லாரன்ஸ் தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு கேட்டால், வெற்றி பெற்றுறார். வெற்றி பெற்ற பிறகு போய் அம்மா கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து பணம்லாம் கொடுக்காம எதுவும் சாதியெல்லாம் சொல்லாமல் விஜய் வந்து வெற்றி பெற்றாரு, இப்போ அரசியல் கட்சி சேரலாமா? போய் சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டாங்க அம்மா. ராகவா லாரன்ஸுக்கு அம்மா சென்டிமெண்ட் இருக்குது சார். அம்மா சென்டிமெண்ட் எல்லாருக்கும், உங்களுக்கு இல்லையா சார்? என்ன பண்ணு புதுசாக நான் உலக அதிசயம் பண்ணி பேசிட்டீங்க. அவருக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் தாய் மீது வந்து பார்த்தீங்கன்னா பாசம் இருக்கும், எல்லா பிள்ளைகளுக்கும். இது என்ன விசித்திரமா நம்மளாம் மிருகம் மாதிரியும் அவர் தான் மனுஷன். நீங்கள் என்ன பேசிட்டீங்க? அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறேன். எல்லா தாய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் தாய் மீது பற்று பாசம் இருக்கும், எனக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். எல்லா உறவும் இருக்கும். தங்கை மீது பாசம் இருக்கும், அக்கா மீது பாசம் இருக்கும். இதெல்லாம் ஒரு தனியாக பேசுறது எனக்கு பிடிக்கல. முதல்ல ஏன் கார்னர் பண்ணுறீங்க? கார்னர் பண்ணல சார். நான் கேட்குறது ஒன்று சார், நீங்கள் சார் அதீத கோபம் இல்லை. நீங்கள் ஒரு தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு விளம்பர வெறியனாக இருக்கிறீங்க நீங்கள். ஆமாம் ஆமாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க சார்? 65,000 பேர் வந்து பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் அறுவை சிகிச்சை பண்ணவர் சார். நல்ல விஷயம். அஜித் இவர் இல்லை, அவசரப்பட்டுறாதீங்க. அஜித் எவ்வளோ பேருக்கு? 65,000 பேர். 65,000 பேருக்கு 6,500 பேர் இல்லை, 65,000 பேர் வந்து எவ்வளோ பெரிய பாருங்க. அது மட்டும் கிடையாது, கூடுதல் தகவல் துரைசாமி ஐஏஎஸ் அகாடமியில் நிறைய பேருக்கு அதுதான் சார். இது எல்லாமே ஏதாவது உங்களுக்கு தெரியுமா சார்? எப்படி சார் லீக் ஆச்சு? யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு இந்த கண் அறுவை சிகிச்சைக்கு வந்து இவர் தான் பண்ணார், அவங்களுக்கே தெரியாது சார். இதுக்கு வந்து இந்த அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு வந்து யார் பணம் கொடுத்ததுன்றது யாருக்கு தெரியாது? பண்ணிக்கிறவங்களுக்கு, ஆப்ரேஷன் பண்ண டாக்டருக்கு இல்லை, பண்ணவங்களுக்கே தெரியாது. அதனால இப்போ புரியுதுங்களா? ஒரு தொண்டு செய்கிறீங்க, அதை வந்து விளம்பரம் இல்லாமல் செய்யுங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வந்து தானாக முன் வந்து மக்கள் திரண்டாங்க. 5 லட்சம் பேர். எதுக்கு திரண்டாங்க? அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஒன்று ஏன்னா மிகப்பெரிய அளவில் வந்து அதை முன்னெடுத்தவங்க அந்த ஒரு மாடுகளை பாதுகாக்கணுன்ற அந்த முன்னெடுப்பு எடுத்தாங்க. அது பெரிய அளவாயிட்டு யாருமே எதிர்பாராத அளவுக்கு வந்து 5 லட்சம் பேர் மெரினாவில் திரண்டாங்க. இன்றைக்கும் மெரினாவில் வந்து ஒரு பதட்டம். திடீர்னு ஒரு கூட்டம் கூட்டினா உஷாராயிடுறாங்க போலீஸ். அந்த கூட்டத்தில் போயிட்டு நான் 1 கோடி கொடுத்தேன், 10 கோடி கொடுத்தேன், முதல்ல 10 கோடி, அதுக்கப்புறம் 1 கோடி ஆச்சு. நான் வந்து பணம் கொடுத்தேன்னு சொல்லி யாருக்கிட்ட எப்போ பணம் கொடுத்தேன் இன்னைக்கு வரைக்கும் தகவல் கிடையாது. சரி, அதுக்கப்புறம் சாப்பாடு செலவு சார், அதுதான் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் விளக்கம் இல்லைல்ல. வாங்க யாராவது சொல்லுங்கள், நீங்கள் இந்த இடத்துல நான் வந்து நீங்கள் கொடுத்தேன்னு சொன்னீங்களே தவிர. சார் ரைட், இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அடித்து விரட்டினாங்களே சார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 குடும்பம் வழக்கு வாய்தான்னு சொல்லிட்டு சிக்கி நம்ம இன்டைரக்டாக எனக்கு தெரிய வந்தது. என்னன்னு கேட்டால் வந்து அந்த பிள்ளைகள் போயிட்டு எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் அடி வாங்கின்னு போலீஸ்கிட்ட வாங்கிட்டு கேஸை போட்டுட்டு செங்கல்பட்டு கோட்டை அங்கே எங்கே போட்டு அலைஞ்சிட்டு அது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரச்சனையில் வந்து அப்போது இந்த ராகவா லாரன்ஸ் வந்து கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனை அப்போது ஸ்ட்ராங்காக நிற்கலை. நாங்கள் வந்து எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் வந்து ஹெல்ப் பண்ண வந்தேன், நான் உதவி பண்ண வந்தேன், எனக்கு அதை பற்றி தெரியாது. அப்போ ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போது ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய புரட்சி, ஒரு பெரிய எழுச்சியான ஒரு போராட்டம் போது நீ பேர் எடுத்துக்கணுன்ற வந்துட்டு அங்கே கேட்டால் நான் 1 கோடி கொடுத்தேன்றேன். சரி, இது ஒரு பக்கம் போட்டோம். ஜெய்பீம் படம் வந்துச்சுல்ல உங்களுக்கு தெரியும். அதில் வந்து லாக்அப் டெத்தில் வந்து இறந்த அந்த மனிதருடைய மனைவி பார்வதி அம்மா எனக்கு பேர். அவங்களுக்கு வந்து அவங்க வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ பெரிய ஒரு எழுச்சியாச்சு அந்த படம் வந்த பிறகு. உடனே என்ன பண்ணாங்க என்னன்னு கேட்டால், அந்த பார்வதி அம்மாவுக்கு வந்து நான் வந்து வீடு கட்டி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு கேட்டால் ஒரு விளம்பரம் ஆயிடுச்சு. நான் வீடு கட்டி தரேன். அது இது வரைக்கும் நீ வீடு கட்டி கொடுத்தா மாதிரியோ இல்லை எதுவுமே இது வரைக்கும் நீயே வெளியிட முடியல. நேற்றைய தினம் நீ காட்டும் போது நான் இந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் பண்ணியிருக்கிறேன்னு காட்டும் போது நீ யாரை காட்டுறேன்னா ஒரு 6 பேரை காட்டுறேன். 6 ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறாங்க. இது தான் வந்து இந்த பையன் என்னப்பா படிக்கிறேன்னு சொல்லி ஏதோ கேட்குறேன், என்ன ஏதோ ஒன்று சொல்கிறான். இந்த 6 பேர் நான் எடுத்து வளர்த்தேன்னு சொல்கிறேன். இது தொண்டு. உன் பணம், உன் காசு, நீ அது வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஒரு தொண்டாக நீ செய்கிற. இதை நீ வெளியே காட்டவே கூடாது. காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நாங்களாம் தெரிஞ்சுக்கணும். அப்பா அவர் யார் தெரியுமாப்பா, எப்போ ஏற்பட்ட ஆள் தெரியுமாப்பா, எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமாப்பா அப்படின்னு நம்ம சொல்லணும். நீ என்ன செய்கிற, அந்த 6 பேரை காட்டிட்டு இந்த நான் வந்து எடுத்து வளர்த்த இவங்களை ஆதரவற்ற இவங்களை எடுத்து நான் வளர்த்தேன்னு சொல்லிட்டு காட்டிட்டு இப்போ அடுத்த கட்டமாக நான் கேட்டால் நீ அரசியலுக்கு வரேன்னு சொல்கிற. சரி, நீ அரசியலுக்கு வரேன்னு சொல்ல, நீ தாராளமாக வரலாம், பிரச்சனையே இல்லை யாருக்கும். இங்கே
நாளைக்கே ஒரு கட்சி பேர் அறிவிங்க, நீங்கள் கொடியை காட்டுங்க, இதுதான் என் கட்சி சொல்லுங்கள், எனக்கு நீங்கள் வாக்களிங்கன்னு சொல்லுங்கள் தாராளமாக. பிரச்சனை அது கிடையாது. 2 வாரத்துக்கு முன்னாடி திருச்சியில் வந்து ராகவா லாரன்ஸ் போட்டிடுறாரு, ராகவா லாரன்ஸ் அப்படின்னு ஒரு பேச்சு வந்து. இப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் அரசியலுக்கு வரணும்னு ஒரு பில்டப் கொடுக்குறேன். யாரெல்லாம் கூப்பிட்றேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ உனக்கு சுயமாக வரணுன்ற அந்த இது இல்லை. ரஜினிகாந்த் என் தலைவர்ன்ட்ட, விஜய் என் நண்பர்ன்ட்ட. என்ன ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு மோதல் இருக்குது. உனக்கு தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. சண்டை எல்லாருக்கும் உனக்கு தெரியாமல் நீ தெரியலன்னு சொன்னீங்கன்னா நீ அது வந்து பாஸ் ஆகுன்னு அர்த்தம். ஊருக்கே தெரியும் ஒரு முட்டல் மோதல் இருக்குது. 2வது, ரஜினிகாந்த் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து வாழ்க்கையை வந்து நடத்த விரும்புகிறாரு. அவரை நீங்கள் என்ன செய்யணும், நீ மட்டுமே கிடையாது அண்ணாமலையும் சேர்த்தே சொல்கிறேன், அவரை நீங்கள் பிடிச்சி இழுக்கிறீங்க. அவர் அரசியலுக்கே வேணாங்கிறாரு. நீங்கள் எடுப்புலேயே நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போதே ரஜினிகாந்துடைய அரசியல் வருகையை பற்றி பேசுகிறீங்க. நீங்களும் பேசுகிறீங்க, அண்ணாமலையும் பேசுகிறாரு. அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் ஆரம்பமே என்னன்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த். ராகவா லாரன்ஸ் அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஆரம்பமே ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த்ன்ற அந்த வார்த்தையை நீ எடுத்ததுனால தான் அண்ணாமலைக்கு இப்போ ஒரு டேட்டா ஒன்று காட்டுறாருல, 17 லட்சம் பேர்னு சொல்லி காட்டுறாருல. ரஜினிகாந்த் அவருடைய பேரை உச்சரிச்சனால தான் அந்த 17 லட்சம். இல்லைன்னா அது வந்திருக்காது. இல்லை, அண்ணாமலைக்கு தனி செல்வாக்கு இருக்குல்ல சார். நீங்கள் திருப்பி சொல்லுங்க, ஒரு எம்எல்ஏவை ஜெயிக்கல சார். செல்வாக்கு நீங்களாம் ஒரு கற்பனைங்க. இதுதான் நடக்குதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரீல்ஸில் இந்த இணையத்தில் பயணிக்கிறவங்கள தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ரோட்டில் போய் கேளுங்க சார், ரோட்டில் போய் கேளுங்க. அண்ணாமலை அரசியல் கட்சி தொடங்கினா எப்படி சார்? நீங்கள் ரீல்ஸை பார்க்குறீங்க, நீங்கள் ரீல்ஸை பார்த்துட்டு முடிவு பண்ணிடுறீங்க. அப்புறம் எப்படி சார் 17 லட்சம் பேர்? திருப்பி அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் ரஜினிகாந்த் பேரை அவர் உச்சரிக்கிறாரு. இந்த இயக்கத்தோட பேரை அறிவிச்சுட்டு வீத லீடர்ஸோ ஏதோ ஒன்று அறிவிக்கிறார் இல்லையா? அதை அறிவிக்கும் போது ரஜினிகாந்த் முதல்ல சொல்கிறார், ரஜினிகாந்த் அவர்களே என்னை கூப்பிட்டாரு. இப்போ ஒரு ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ஒரு வேட்கை இருக்குது. விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார், நமக்கு ஒரு இயக்கம் இல்லை, நம்ம தலைவரும் அரசியலுக்கு வரல. ஆனால் எதிர்க்கணும், விஜய் எதிர்க்கணும். விஜய் வந்து நம்ம தலைவரை கடுமையாக தாக்குறாங்க, நமக்கு ஒரு அமைப்பு இல்லையே, அப்படி ஒரு இயக்கம் இருக்குது. அப்போ யாராவது ஒருத்தர் வந்து ரஜினி ரசிகர்களே இன்னைக்கு இல்லைன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இருந்திருந்தால் விஜய் சார் அப்படி இல்லைன்னா தேர்தலுக்கு சார் அப்படி இல்லைன்னு ரஜினிகாந்த் ரசிகர்கள் இல்லைன்னு சொன்னா ரஜினிகாந்த் படம் ஒரு படம் கூட ஓடாது சார். சார் அது ஃபேமிலி ஆடியன்ஸ், அந்த ஆடியன்ஸ் வேற. நீங்க அப்படி நினைக்கிறீங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கிடையாது. இன்னைக்கு குடும்பத்தோட படம் பார்க்கறவங்க கிடையாது, எல்லாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி இந்த வார்த்தை சொல்லிட்டீங்கல்ல, எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல. ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, பட் இருந்தாலும் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல. இப்போ ஜெயிலர் 2 வரப்போகுது. ஃபஸ்ட்டு ஷோ நம்ம போகிறோம், நீங்கள் பாருங்கள், அன்னைக்கு தெரியும் ரஜினிகாந்தோட பலம் என்னன்றது. அப்புறம் தேர்தலுக்கு முன்னாடி எதிர்வினை ஆற்றாமல் போனாங்க சார். நல்லா புரிஞ்சுங்க சார், அதுக்கு அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே 96லேருந்து ஒரு எதிர்வினையை ஆட்டிக்கிட்டு இருக்கிறாரு. 96ல் இருந்த அந்த எதிர்ப்பு அவர் காட்டுறது தான் ஆட்சி மாற்றமே ஏற்படுது. அதுக்கு பிறகு 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரிடமும் நல்ல பேர். யாருக்கு எதுக்காக நம்ம அந்த அரசியலில் போயிட்டு ஒருத்தர் பகைச்சி ஒருத்தர் விரோதம் வேண்டாம். அரசியல் வந்து அவர் தவிர்த்ததுக்கு காரணமே இதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவையற்ற பகைமை வேண்டாம். அதுதான் இன்றைக்கி பாரதிய ராஜா சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை. நான் ஸ்டெர்லைட் விவகாரம் வந்தபோது பார்த்தீங்கன்னா கடுமையாக ரஜினிகாந்தை வந்து ரொம்ப கேவலமாக இழிவுபடுத்தி பேசினேன். ஆனால் அதே வேறு ஒரு நிகழ்வுக்காக நான் அழைப்பிதழ் கொடுக்க போயிருந்த போது அவர் வந்து அதை வெளிக்காட்டாமல் என்கிட்ட சாதாரணமாக பேசினார். அப்போ நான் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நான் இந்த மாதிரிலாம் உன்னை கேவலமாக இழிவுபடுத்தி பேசினேன், அதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக வந்து அதை கடந்து போயிட்டு நார்மலாக பேசுகிறாரு என்கிட்ட எப்பவும் போல். அதான் ரஜினிகாந்த். இந்த ரஜினிகாந்த் அவருடைய புகழையும் பேரையும் இந்த கும்பல் பயன்படுத்திக்க பார்க்குது. இந்த கும்பல் அண்ணாமலை கும்பலும் இந்த கும்பலும். ஏன்னா அண்ணாமலை நல்லா கேளுங்க, அண்ணாமலை அன்றைக்கி தேதி அறிவிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா லதா ரஜினிகாந்த் வந்து இயக்கத்தை அறிவிக்கிறாங்க. அது நோக்கம் என்ன? அது பழைய இயக்கம்னு சொல்கிறாங்களே. பழைய இயக்கம் தான் சார். ஏற்கனவே வந்து பல நன்மைகள் செஞ்சிட்ருக்கிறாங்க சார். ஆனாலும் வந்து அன்றைக்கி டேட்டுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் மேடையின் பேர் அறிவிக்கிறாங்க. ஏன் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அண்ணாமலை வந்து பயன்படுத்திக்க. இப்போது நான் சொல்கிறேன், இந்த 17 லட்சம் பேர் ரஜினிகாந்தோட ரசிகர்களும் அதில் இருக்கிறாங்க. ஏன்னா வேகமாக இப்போ அண்ணாமலைக்குன்னு அதில் ரசிகர்களே தொண்டை சார். அண்ணாமலை எம்எல்ஏவை ஜெயிக்கலையே சார். இதுக்கும் என்ன சார் அண்ணாமலைக்கு செல்வாக்கு ஸ்டாலின் கூட தான் எம்எல்ஏவா ஜெயிச்சார் சார். அப்படி கிடையாது சார். யாரை வந்து யாரும் ஒப்பிடுறீங்க பாருங்க. இங்கே வாதத்துக்காக நீங்கள் வாதத்துக்கு தான் உதவும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவையும் பிஜேபியும் நீங்கள் ஒன்றா சேர்க்க பார்க்குறீங்க, ஒன்றா ஈக்குவல் பண்ண பார்க்குறீங்க.
இல்ல அது பண்ண முடியாது. அந்த ஒண்ணு இங்க எப்பவுமே வந்து ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்க்க அண்ணாமலை, நான் கேட்குறேன், அண்ணாமலைக்கு தனி செல்வாக்கு இருந்தா, ஒரு அரசியல் கட்சியிலேயே அவர் இருந்தால் கூட ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனை ஜெயிக்க முடியல. எப்படி நீங்க மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? இன்னொரு டிடிவின்னு எடுத்துங்க. டிடிவி ஆர்கே நகரில் ஜெயிச்சார் 20 டோக்கன் கொடுத்து. ஏன் கோவில்பட்டியில் தோத்தாரு? ஏன் அதுதான் நான் சொல்றேன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்வாக்கு இல்லை. ரஜினி ஆன்மீக அரசியலை முன்னெடுத்தார். ஆமா, ஆன்மீகத்தை ஆதரிப்பவர்கள் பிஜேபிக்குள்ளேயும் போக முடியாம வெளியிலே இருக்க முடியாம ஒரு பார்டர்ல இருக்காங்க. பார்டர்ல இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் ரஜினி ரசிகர்கள், அல்லது அந்த பார்டர்ல இருந்தவர்கள் அண்ணாமலை ஆதரித்தார்கள். அப்படி புரிஞ்சுக்கலாம். ஒன்று புரிஞ்சுங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ரஜினிகாந்த் அவருடைய ஸ்டாண்டு நீங்கள் எடுங்க. ரஜினிகாந்த் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணார். ஆன்மீக அரசியல்னு அறிவித்தார். ஆன்மீக அரசியல் அறிவித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூக்கி தலையில் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு கும்பல், ஒரு குறிப்பிட்ட கும்பல். எந்த கும்பல்? இந்த சங்கி கும்பல். என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஏன் சங்கினே அவர் சொல்லிட்டாங்க. யார் சொல்லிட்டாங்க? ரஜினி சங்கினே சொல்லிட்டாங்கல்ல. அப்ப ரஜினி சங்கின்னு சொல்லி சங்கினே வந்து அதுக்கு ஏதோ விளக்கம்லாம் அது விளக்கெல்லாம் கொடுத்தாரு. ஆமா. சரிங்களா? ஆனாலும் பார்த்தாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம மேலே தேவையில்லாமல் ஒரு முத்திரை விழுது. அந்த முத்திரையிலேருந்து விலகிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு தெரியும், காலா படத்தில் அவர் வந்து ஒரு முக்கிய வேடம் எடுத்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார், கார்ல் மார்க்ஸ் எல்லாரையும் காட்டி நான் சங்கி இல்லைன்றதுக்காகவே வந்து அந்த படத்தை நடித்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை, அரசியலுக்கு வரப்போகிறோம், அதனால் அடித்தட்டு மக்களுடைய வாக்கு அப்படி இல்லை. இல்லை, நீங்கள் கபாலி படத்தை முன்னாடி உங்கள் புரிதல். ஆனால் காலா படத்தில் வந்து வில்லன் யாருன்றதை நீங்கள் பாருங்கள். வில்லன் வந்து நானா படேகர் தான் நடித்தார். சரிங்களா? நானே படேகர் நடித்தார். அவர் யாராக வந்து காட்டப்பட்டது அந்த படத்தில்? கிட்டத்தட்ட மோடின்னு சொல்ல முடியும். அப்படியா? ஆமாம். அதில் இருக்கிற அந்த எடுத்து பாருங்கள், அந்த காஸ்டியூமு அது இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மோடி மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அந்த படத்தில். நீங்கள் எடுத்து பாருங்க. மோடிக்கு தெரியுமா? மோடிக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன், பிஜேபிக்கு ஆமாம். அந்த சிம்பிள், அந்த அடையாளங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படத்தில். அதில் வந்து ட்ரெஸ் காஸ்டியூமு, அந்த சிம்பிள் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். சரிங்களா? அப்படி பார்த்தா லூசிஃபர், எம்ப்ரான் 2 வந்துச்சு. இருக்கலாம் சார். நான் தான் சொல்கிறேன்ல சார், வந்துச்சு அதுக்கு ஒரு தயாரிப்பாளர். சரி, நீங்கள் துரந்தர் படத்தில் நீங்கள் வந்து மோடிக்கு வந்து ஒரு பிரதானமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்வை இருக்குது. மோடி குறித்து ஒரு பார்வை இருக்குது துரந்தர் படத்தில் 2ல் சொல்கிறேன். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லதாக இருந்தால் அப்படி எடுத்துக்கலாம், அது பாசிட்டிவாக தான் எடுத்துக்க சொல்ல முடியுமா? அது வசனமே வருது. இந்த டீ கடைக்காரனோட பெரிய தொல்லையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கூட துரந்தர் 1ல் வரும் வசனம் அது. ஓகே, சரிங்களா? துரந்தர் 2லையான்னு தெரில, ஒரு வசனம் வரும் பாருங்க. இந்த டீ கடைக்காரன் ஏதோ பேசிட்டு கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மோடியோட படம் போகும்போது ஒருத்தர் வந்து பேசுகிற மாதிரி, ஒரு கேரக்டர் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செல்லாதுன்னு அறிவிக்கும் பொழுது அதனால் ஸோ அதனால் என் பார்வை ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தெளிவான முடிவில் இருக்கிறார். தன்னுடைய புகழையும் பேரையும் வந்து யாரும் பயன்படுத்தி ஒரு அரசியல் அது தேவையற்ற விமர்சனங்கள் உருவாகும். இல்லை, ரஜினி ஆன்மீக அரசியலை முன்னெடுத்தார். அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவரும் அந்த பிஜேபியிலேருந்து, அந்த இந்துத்துவாதிலேருந்து வந்த பின்னணியிலேருந்து வந்ததுனால அவர் ஆதரிச்சாங்க. அப்போ ராகவா லாரன்ஸும் ஆன்மீக அரசியலை தான் முன்னெடுக்க போறாரு. இல்ல அவர் என்ன அரசியல் வேணாலும் முடிவு எடுக்குது சார். அது கேட்குறேன். அப்படியே ரஜினி அவரே சொல்லல என்ன அரசியல் முடிவு எடுக்க. இப்போ கூட ஏதாவது சொன்னாரா? சொல்லல. இப்போ ஒரு கேள்வி கேட்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. நேரடியாக பதில் சொல்லல. நேரடியா இல்ல, குறுக்க கூட பதில் சொல்லல. ஏன் மக்களை வந்து நாயோட ஒப்பிட்டு அதுதான் இப்போ புரியுதுங்களா? அவ்வளவுதான் அவன் மண்டையில இருக்குது, அவ்வளவுதான் சார். அப்படிதான் பேச பாருங்க. நீங்க பாருங்க, ஒரு உதாரணம் நீங்க சொல்றீங்க சார். முதல்ல நீங்க வந்து ஏன் ஒரு எக்ஸைட் பாருங்க. முதல்ல நீங்க பாருங்க, இப்போ தவிர்க்க முடியாம சொல்றேன், 3000 வீடியோவில் நான் பேசியிருக்கேன். எங்கே எமோஷனலாக பேசணுமோ அங்கே எமோஷனலாக பேசணும், எங்கே வந்து அறிவுபூர்வமாக பேசணும் நீங்கள் வந்து உங்கள் கேள்வியை வாங்கிக்கிட்டு அங்கே நிதானமாக பதில் சொல்லணும். எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆவேசமாக பேசுறதுன்னு ஒன்று இருக்குது, அங்கே பேசி தான் ஆகணும். அது இயல்பாகவே வரும், திட்டமிட்டு பேசுறது கிடையாது. ஒருத்தர் ஒருமையில் பேசும்போது அது வந்துடும், அது திட்டமிட்டு பேசுறது கிடையாது, வன்மம் கிடையாது. இப்போ ராகவ அரசு எனக்கு அந்த சொத்து தகராறு இருக்குது, இல்லை ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா, ஒன்றும் கிடையாது. ஒரே ஆமாம். ரெண்டாவது எனக்கு ஒரு விஷயம் தான் எனக்கு பிடிக்கல. நீங்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு விஷயம் சொல்லிட்டேன், அந்த பாலான்ற பையனுடைய கூட சேர்ந்து அவன் ஏதோ நல்லது பண்ண போகிறான், நீங்கள் பண்ணீங்க. இப்போ நான் மதிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற குழந்தைகளை எடுத்து வளர்க்குறீங்க, அதெல்லாம் நான் உங்களை நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாராட்டுறேன். ஆனால் அரசியலுக்கு நீங்கள் வரீங்க, தாராளமாக வாங்க, ஓட்டு போடுறதுக்கு உங்கள் உரிமை இருக்குது, நீங்கள் அரசியலுக்கு நீங்கள் வரலாம். நீங்கள் ஏன் அதை மக்கள்கிட்ட திணிக்கிறீங்க? அந்த இடத்த கருத்து கேட்கணும். அந்த ஏன் நீங்கள் கருத்து கேட்கணும்னு கேட்குறேன் நான். முதல்ல உங்களுக்கு அப்போ எப்படி தோணுது கேட்டால், உங்களுடைய மைண்ட் செட்டில் ஒரு சுப்பீரியாரிட்டி வந்துச்சு. நம்ம யார் தெரியுமா? நம்ம ஒரு பிரபலமான நடிகர்,
நாம் வந்து அரசியலுக்கு வரணும். இந்த ஆட்டு மந்தம் மாட்டு மந்தங்கிட்டலாம் நம்ம ஒப்பீனியன் கேட்போம். என்னம்மா நான் அரசியலுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டால், இப்போ நான் கேட்குறேன், ஒருத்தர் கேட்டார், காமெடியாக தான் கேட்டார், என்கிட்ட ஃபோன்லேயே கேட்டார். அப்போது மக்கள்லாம் வர வேணாம்னு சொன்னால் வராமல் விட்டுருவானாப்பா. சரி, அப்படியே கூட இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அம்மா வர சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, அம்மாவை மீறி என்ன இருக்குது? அம்மா மீறி எந்த சக்தியும் கிடையாது. நீயே சொல்கிற அம்மா தான் தெய்வன்ட்ட, நீயே சொல்கிற, நான் சொல்லலை. எது நீ சொல்கிற அம்மா தெய்வன்ட்ட, தெய்வமே சொல்லிச்சு வான்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு மக்கள்கிட்ட கேட்குற? இல்லை, எனக்கு இந்த இடத்துல என்னென்னா, உங்களாலையும் என்னாலையும் முடியாத ஒரு விஷயம், அந்த ஏழை பசங்களை படிக்க வைக்கிறது, அந்த ஊனமுற்றோர் படிக்க வைக்கிறது முடியும், ரொம்ப நல்ல விஷயம். இல்லை முடியும், பணம் இருந்தால் நம்மளாலே முடியும். நாமளும் பண்ணுறோம். இருங்க நாமளும் இருங்க நீங்களும் இருங்க முதல்ல கரெக்ட் பண்ணி முதல்ல கரெக்ட் பண்ணி முதல்ல இந்த இயலாமையை கரெக்ட் பண்ணிடணும். முதல்ல நீங்களும் பண்ணுறீங்க, நானும் பண்ணுறேன். நான் ரொம்ப இருங்க உங்கள் லெவலுக்கு நீங்கள் பண்ணுறீங்க, என் லெவலுக்கு நான் பண்ணுறேன். வெளியவே தெரியல. ஆமாம், இது சத்தியமான உண்மை. நம்ம பறைசாட்டலை, தவிர்க்க முடியாமல் சொல்கிறோம். 100% செய்கிறோம். நாம் சம்பாத்தியத்துலேருந்து ஒரு பகுதியை வந்து பண்ணுறோம், ஆனால் தெரியறதில்ல. நீங்களும் சொன்னது கிடையாது, நானும் சொன்னது கிடையாது. ஓகே, அவங்க லெவல் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபா வருமானம் வரும்போது ஒரு துளியை போடுறோம். 1000 ரூபா வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு துளியை போடுறோம். லட்ச ரூபா வந்தால் ஒரு துளியை போடுவோம். கோடி ரூபாய் வந்தால் பண்ணுவோம். அவருடைய வருமானத்துக்கு அவர் பண்ணுறாரு, நம்ம வருமானத்துக்கு நம்ம பண்ணுறோம். ரெண்டு நம்மளை விட கூடுதலாக அவர் கூடுதல் கெடுதலாம் பேசக்கூடாது. கூடுதல் கெடுதலாம் கிடையாது சார். நீங்கள் செய்கிறீங்க, நாங்களும் செய்கிறோம். நாங்கள் வெளிக்காட்டுகிறோம், நீங்கள் வெளிக்காட்டுறீங்க. இங்கே யார் பெரியவங்க சின்னவங்க? உதவியில் கிடையாது. உதவி செய்கிறத வெளியில் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நீங்கள் சின்னவனாகிறீங்க, நாங்கள் பெரியவனாக இருக்கிறோம். காரணம் கேட்டால் நான் வெளியவே சொன்னது கிடையாது. ராகவா லாரன்ஸ் தன்னை விளம்பரப்படுத்திக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. ஆமாம், விளம்பரம் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து ஒரு பொறுப்பு தூக்கி எங்ககிட்டே கொடுக்குற பற்றியா? நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அதை தான் நான் கேட்குறேன். நீ வந்துட்டு 10 பேர் வந்தான் சார். 10 எம்ஜிஆர் கேளுங்க, எம்ஜிஆர், சிவாஜி, டி ராஜேந்தர், பாக்யராஜ், சரத்குமார், அதுக்கப்புறம் வந்து கமலஹாசன், இன்னைக்கு விஜய், கருணாஸ், இன்னும் எத்தனையோ நடிகர்கள் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறாங்க, இல்லை கட்சியில் போய் சேர்ந்துருக்கிறாங்க. அவங்களாம் மக்கள்கிட்ட கேட்டாங்க நான் வரணுமான்ட்டு. என்னோட சந்தேகம் என்ன அப்படின்னா, ராகவா லாரன்ஸ் மீது உங்களுக்கு இவ்வளோ பெரிய கோபம் இருக்குல்ல, அதுக்கு காரணம் விஜய்க்கு ஆதரவாக இன்னைக்கு பேசிட்டு? அப்படி கிடையவே கிடையாது, ஒருபோதும் கிடையாது. நான் நினைக்கிறது என்னென்னா, விஜய் நல்லா கவனிங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க. விஜய் அரசியல் கட்சி தொடங்குறார். அரசியல் கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல, வேறு தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன் இந்த இடத்துல. நான் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து அந்த கொள்கைகள், அதாவது கேட்டால் அந்த கட்சி பேர் உருவாக்குறதுக்கெல்லாம் முன்னாடி, தமிழக வெற்றி கழகம் இந்த அந்த உருவாகின காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி அவர் அரசியலுக்கு வரப்போகிறாருன்ற மாதிரி சில செய்திகள் வந்துட்டு இருக்குது. அப்போ வந்து கேட்டால் பேரை அறிவிக்கிறார். விஜய் அரசியல் கட்சியை வரவே கூடாதுன்னு சொல்லி பலரும் பேசுகிறாங்க. அப்போ நான் வந்து யாராவது ஆதரிப்பாங்களா? இது அந்த காலகட்டம் ஒன்று இருக்குது, அதெல்லாம் இவங்க மறந்துலாம். விஜய்க்கு ஞாபகம் இருக்கும், அதெல்லாம் விஜய்க்கு ஞாபகம் இருக்கும், ஜானுக்கு ஞாபகம் இருக்கும். யாராவது வந்து விஜய் வந்து அரசியல் கட்சி வர்றது வந்து இந்த நடிகர்கள் தரப்பில் வந்து யாருன்னா ஆதரிக்கிறாங்களா? விஜயகாந்துக்கு எப்படி வந்து இந்த நடிகர்கள் ஆதரிக்கிறையோ அதே மாதிரி விஜய்க்கும் ஆதரிக்கலை. நல்லா தெரியும். அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து பலரும் வந்து கூத்தாடின்னு சொல்லும் போது நான் பொங்கி இருந்து பேசினேன் விஜய் எல்லாருக்கும். ஆமாம், கூத்தாடி எப்படா சொல்லுவீங்க? கூத்தாடினா அப்போது வந்து அதுவும் திமுக தரப்பில் சொல்லும் போது கேட்டேன், ஸ்டாலின் கூத்தாடி இல்லையா? உதயநிதி கூத்தாடி இல்லையா? கலைஞர் கூத்தாடி இல்லையா? அந்த ஏன் திமுகலேருந்து வந்து எம்ஜிஆர் கூத்தாடி இல்லையா? எப்படி கூத்தாடின்னு எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்து கடுமையாக பேசுகிறேன். அந்த ஒரு காலகட்டத்தில் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும், யார், நான் மட்டும் கிடையாது, ஜான் ஆரோக்கியசாமி, விஜய், இன்னும் ஒரு சில வந்து ஒரு 3 பேர் இந்த செய்தி தொடர்பாளர்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஜெகதீஷன் ஒரு தம்பி, இந்த லயலா மணி, அப்புறம் வந்து இன்னொரு வந்து வீர விக்னேஸ்வர், இவங்க 3 பேர் தான். இந்த 3 பேர் மட்டும்தான். ரமேஷ் எல்லாம் அப்புறம் இந்த 3 பேர் ஊடகத்தை வந்து இந்த 3 பேர் தான் ஊடகத்தில் பேசுவாங்க, அவங்களுக்கு தான் அந்த உரிமை வழங்கப்பட்டது. அப்போ நான் கேட்டால் நான் எனக்கும் டிவிக்கும் தொடர்பு கிடையாது, எனக்கும் விஜய்க்கும் தொடர்பு கிடையாது. ஒரு மீட்டிங்கில் ஒரு நேர்காணல் பேசும்போது நான் டிவிக்கே தொண்டர் கிடையாது, நான் ரசிகர் கிடையாது சொல்லிட்டு தான் பேசுவேன். டிவிக்கே தொண்டர் கிடையாது, ரசிகர் கிடையாது, விஜய் ரசிகர் கிடையாது, போல்டாக சொல்கிறேன். ரசிகர் கிடையாது, இப்போ நான் கிடையாது, ரசிகர் கிடையாது, ரெண்டுத்தையும் சொல்லிட்டு தான் ஆதரவாக பேசுவேன். நானும் வேந்த டிவியில் கெஸ்ட்டாக போயிட்டு
நான் ஜேர்னலிஸ்டாக நடுநிலையாக பேசுறது விஜய் அப்போ நான் சொல்கிறேன், அப்போது அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ராகவா லாரன்ஸ் போன்ற நபர்கள் யாரும் வந்து இப்போ நண்பர்ன்றல்ல யாரும் வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கொஞ்சம் பிக்கப் ஆன பிறகு இது அவர் கோட் படத்தெல்லாம் போகிறாரு வராரு, கோட் படத்தெல்லாம் நடிக்கிறாரு. எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு மறுபடியும் வந்து சினிமாவுக்கு போயிடுவாரோன்ற ஒரு நிச்சயமற்ற ஒரு நிலை மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு தான் வந்து கேட்டினா தாடி பாலாஜி தான் ஃபஸ்ட்டு என்டர். அவர் நேராக போகிறாரு வந்து இதை பச்சை குத்திட்டு நேராக போயிட்டு வந்து புஷியானது காலில் விடுறாரு. வெளிப்படையாக ஆதரவுன்னு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா தாடி பாலாஜி மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. இந்த ராகவா லாரன்ஸோ மற்ற இன்றைக்கி வரக்கூடிய இந்த நடிகர் பல பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, படையெடுத்து நாங்கள்லாம் போய் வந்து இவங்கெல்லாம் முதலமைச்சர் ஆன பிறகு அந்த ஆசை வருது இவங்களுக்கு. இப்படி வேணால் கேட்கட்டுமா, பணங்காசு வந்துச்சுன்னா புதுசாக நண்பர்கள் வருவாங்கன்னு சொல்லுவாங்களே, பதவி விஜய் பதவி வந்ததுக்கு அப்புறம் புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் அது இயல்பு. ஆமாம், அரசியல் ஆதாயத்துக்காக என்ன செய்றீங்கன்னா இப்போ வந்து உடனே இப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ணால் ஒரு பெரிய மாஸ் கிரியேட் ஆகும். அப்படின்னா ராகவா லாரன்ஸ் தாவேக்கால சேர போறாரா, தனிச்சு நிக்க போறாரா, தனி கட்சி தொடங்க போறாரா? நான் தான் திருப்பி எந்த ஏழாவது பண்ணட்டும் தான் நான் சொல்றேன். அது ஏன் அந்த அப்படி இல்ல நான் என்ன சொல்றேன் சார், நீங்க பாருங்க, இல்ல ஒரு கல்யாண வீட்ல நான் இப்போ கேட்கறேன், சரி இப்போ நான் கேட்கறேன், இப்போ லாரன்ஸ் போய் வந்து விஜய் டிவிக்கில் இணையறதுனால அங்கே ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஆகிட போதா? நீங்கள் சொல்லுங்கள். எப்படி இருந்தாலும் வந்து ஒரே கல்ட்டு சார். ஆனால் ராகவா லாரன்ஸ் தான் சமூக வலைதளம் சார் இல்லை திட்டி தீக்குறாங்க சார், திட்டி சார். ராகவா நான் திருப்பி சொல்கிறேன் சார், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை எது அவர் சொன்ன அந்த டைலாக் நான் சொல்கிறேன், ராகவா லாரன்ஸ் சொன்ன அந்த டைலாக் சொல்கிறேன். இன்றைக்கி டிஜிட்டல் உலகம் சார், பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. இன்றைக்கி ஏன் வந்து இன்றைக்கி இவ்வளோ சிக்கி தவிக்கிறேன், இன்றைக்கி எதுக்கு இந்த கூட்டம், நாங்கள் இந்த மீட்டிங் எதுக்கு 2 நாள் முன்னாடி பேசினேன், இப்போ எதுக்கு வந்து பேசுகிறேன்? இப்போ நீ பேசுனது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நீ ஏற்கனவே பேசுனது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இது ஒருத்தர் சொன்னார் ₹1 பிரயோஜனம் இல்லைங்கிறாரு, நான் 1 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போ பேசுன ஏதாவது பிரயோஜனம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. பேச தெரியாமல் பேசுகிறேன், மக்களை போய் நாயோட ஒப்பிடுறேன். ஏதோ புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன பேசணும்னு தெரியல. சொல்லுங்கள், 3000 வீடியோவில் பேசியிருக்கிறேன் நான், வந்து ஒரு எத்தனை ஊமை காட்டியிருப்பேன். அப்போ உங்களுக்கு தெரியல. இங்கே வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் பதில் சொல்ல முடியல. காரணம் தான் உள்ள தூய்மை இல்லை. உள்ளம் தூய்மையாக இருந்தால் வார்த்தை சரியாக இருக்கும். ஏன் ராகவா லாரன்ஸ் உள்ளம் தூய்மை இல்லைன்னு சொல்கிறீங்க? இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு பார்வை வந்துச்சு சார், அது நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன். இதை வந்து டிவிக்கில் இருக்கிற ஜான் உட்பட எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு இது தெரியும். இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் வந்து ரொம்ப ஈஸியாக ஆட்சியை பிடிச்சாருங்க, எப்படி பார்த்தாலும் இன்னொரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு அசைக்க முடியாதுங்க. ஏன்னா அடுத்தடுத்து நகர்வுகள் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா வந்து உள்ளே உட்காந்தாச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஜான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன், இது எனக்கு நல்லா தெரியும். நான் பழகிறத வச்சு நான் சொல்கிறேன், மிக சிறந்த அறிவாளி. இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி இதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணணுன்றது அவருக்கு தெரியும். எப்படி எந்த காயை வந்து வெட்டணும், எந்த காயை திருப்பி விடணுன்றது எல்லாமே தெரியும் சார். அவ்வளோ அறிவாளிகள் கூட இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதில் உறுதியாக இருக்கிறாங்க. அரசியல் நிலைகள் மாறலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஜானோட வியூகம் பொறுத்த வரைக்கும் இன்னும் 10 வருஷத்துக்கு வந்து அசைக்க முடியாது. விஜய் அசைக்கணும்னா அங்கே இருக்கிற ஜானை வந்து அசைச்சா தான் உண்டு. ஜான் வந்து விசுவாசத்துக்காக இருக்கிறாரு, பணத்துக்காக எனக்கு தெரியும். விஜய் மீதான விசுவாசம், ஆனால் பணத்துக்காக இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும். அப்போது இந்த இடத்துல இவங்க என்ன கேட்குறாங்க, இவங்கெல்லாம் எல்லாம் இப்போ இந்த ராகவா லாரன்ஸ் மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியும் 10 வருஷத்துக்கு இவர் தான். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன். நான் என்ன கேட்குறேன்னா, எப்போ ஒரு மனிதர் பலவீனமாக இருக்கிறாரோ அப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணிடணும். தாடி பாலாஜி கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர், அந்த டைமில் நீங்கள் நில்ல. தாடி பாலாஜி கட்சி வந்து தொடங்கி பேரெல்லாம் அறிவித்த பிறகு அதுக்கப்புறம் வந்து அவர் போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து கட்சி தொடங்கிறதுக்கான சில சமிக்கைகள்லாம் நடக்கும்போது அப்போ அவர் போகல. கட்சி தொடங்கி பேரை அறிவித்த பிறகு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கட்சி நான் சேர்க்கணும்னா நம்ம போய் சேரலான்னு போகிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அங்கே கேட் பாஸ் கொடுக்கல, அது ஒரு பிரச்சனை நடக்குது. சரிங்களா? அது எதுக்காக கொடுக்கல என்ன கொடுக்கலன்றது நம்ம அதுக்குள்ளே போய் ஆராய முடியாது. அதுக்கப்புறம் அவர் லட்சிய ஜனநாயக கட்சியை நம்ம போனார், திருப்பி அங்கேருந்து வெளியே வந்துட்டார். அவரை பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் பேசினதான் தெரியும் எதுக்காக அங்கே போனார். ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்குது. தாடி பாலாஜி உட்பட அத்தனை பேருக்குமே வந்து விஜயோட பயணித்தவங்க, விஜய்க்கு மேக்கப் தடவுனவங்க, விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து காஸ்டியூம் ரெடி பண்ணவங்க, வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஷேவ் பண்ணவங்க, சினிமாவில் இருக்கிற யாரெல்லாம் விஜய் கூட நெருக்கமாக இருந்தாங்கலாம் இவர் டான்ஸ் ஆடினார் கூட. சரிங்களா? எல்லாருக்குமே என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஆசை வந்துடுச்சு, அவர் கூட போனோம்னா வந்து ஏதாவது ஒரு பதவி கிடச்சிடும்,
இல்லை அதில் ஒட்டிக்கலாம், ஒரு அந்த ஆசை எம்எல்ஏ இன்னைக்கு ஆகிடலாம். வந்திருக்கா? இதான் உண்மை. இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு ஆனா வந்து தேர்தலில் வந்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுடைய நடிகர்களும் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் துணை நடிகர்களும் சைலண்டா விஜய்க்கு ஆதரவா ஓட்டு போட்டு கிடையாது. நீங்கள் சொல்கிறவங்க கிடையாது. மக்கள் வாக்களிச்சாங்க சொல்லுங்க. திரைத்துறையில் இருக்க சென்னையை பொறுத்த வரைக்கும் இல்லை சார், சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த சினிமா கலைஞர்களும் நீங்கள் அமைதியான்றது பாருங்க, நமக்கு ரகசியமா நடந்த விஷயங்கள் நம்ம பேச முடியாது. இது என்னோட காதுக்கு வந்து யாரா இப்ப நான் கேட்கறது அது கிடையாது. இப்ப ஆதரவு தெரிவிக்கிற வெளிப்படையா வந்து ஆதரவு பேசக்கூடிய நபர்கள் முன்னாடி நடந்து விட்டுருங்க. நான் பார்த்த வரைக்கும் விஜயகாந்த் அவருக்கு அரசியல் கட்சி தொடங்கும் போது எப்படி சினிமா வட்டாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் பேர் ஆதரவு, பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்ப்பு. விஜய் பொறுத்த வரைக்கும் அந்த சினிமா துறையை நம்பி அவர் வந்து அரசியல் களத்திலேயே வரல. அந்த சினிமா கலைஞர்கள் வீட்டில் இருக்கிற அந்த ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த விஜய் சினிமா கலைஞர்கள் வீட்டிலே இருக்கிறாங்கல்ல, அவங்கள நம்பி தான் வந்தார். ராகவா லாரன்ஸை நம்பி வரல. ராகவா லாரன்ஸ் என்னதான் ஐடியாவில் இருக்காரு சார், இந்த புகழோட வெளிச்சத்தை ஒட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க சார். விஜயோட புகழ் வெளிச்சம் இருக்குல்ல சார், இங்கே மட்டும் கிடையாது சார். இலங்கையிலேருந்து ஒருத்தன் வரான், யார் அர்ஜுனான்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். அவன் வந்து நான் சொன்ன கேட்டால் இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கணிசமான வந்து விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஓட்டுகளை பெறுவதற்காக என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஓடி வரான். யார்கிட்ட? அப்போ என்ன சொன்ன கேட்டால் விஜய் அண்ணான்றான். விஜய் அண்ணான்றான். இன்றைக்கி என்ன பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேடையில் வந்து இவர் ராஜபக்ஷ முன்னாடி பேசுகிற வார்த்தை என்னன்னா, நான் மட்டும் வந்து சிங்களவனாக பிறந்திருந்தா ராஜபக்ஷ பின்னாடி நின்று இருப்பேன் அப்படின்னு அவனுடைய ஏக்கத்தை தெளிவுபடுத்துகிறான். அந்த அர்ஜுனா நேராக வரான். போன மாதம் இங்கே வந்துட்டு என்ன செய்யணும்னா போய் வந்து விஜய் அண்ணாவோட ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணல. ஏன்னா அரசியல் ஆதாயப்படுத்திக்க பார்க்குறான். அப்போ எங்கேயோ இலங்கையில் அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் ஆதாயத்துக்கு விஜயை பயன்படுத்திக்கும் போது இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரும் எம்எல்ஏ ஆகிட்டான்ப்பா. இப்போ அப்படி பேச்சு ஒரு டாக் ஓடுது. என்ன டாக் ஓடுது தெரியுமா? யாரும் எம்எல்ஏ ஆகிட்டான், யாரும் அமைச்சர் ஆகிட்டான். ஏன் நம்ம ஆனால் என்ன? நான் வந்து கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினே, நான் மேக்கப் போட்டனே, நான் வண்டி ஓட்டினே, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் எல்லாரும் சினிமாவில் இருக்கிறவங்க இப்போ எல்லாருமே பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை. இப்போ விஜயோட மனநிலை இந்த இடத்துல என்னவா இருக்கும்? அவர் மனநிலை பொறுத்திருக்கும் ஒன்றும் கிடையாது சார். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சி நிர்வாகத்தில் இருக்குது. ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணோம், வந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டிங் மூலமாக நடக்கக்கூடிய திட்டங்களை வந்து இது பண்ணோம், ஆட்சியை தக்க வைக்க. இதெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு ராகவா லாரன்ஸ் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கிறது நிராகரிக்கிறது கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் விஜய் கூட இப்போ சார் நீங்கள் ராகவா லாரன்ஸுக்கு போயிட்டீங்க, ஜெயம் ரவி போய் ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல. இதான் நிலைமை. யாரு விஜய் சந்தி? ஆமாம், ஏன்னா சார் இப்போ ராகவா லாரன்ஸ் நினச்சிட்டாருனாக்கா உடனே போயிட்டு வந்து சந்திக்க முடியாது சார். ராகவா லாரன்ஸ் நினச்சிட்டாருன்னா வந்து கட்சியில் போய் இணைஞ்சிட முடியாது சார். அது வந்து ஏன்னா விஜய்கிட்டே முடிவு கிடையாதுன்ற நான். விஜய்கிட்டே முடிவு கிடையாது. யாரை எப்படி சேர்க்கணுன்றது தெரியும். இப்போ இவங்கெல்லாம் வந்து நாளைக்கே வந்து இப்போ நீ தலைவர்ன்ற ஒரு பக்கம் நண்பர்ன்ற, இப்போ நீ 2 துண்டு போடுற. ஒரு பக்கம் தலைவர் ரஜினி, ஆமாம் தலைவர் முடியாதுன்ற, தலைவர் ரசிகர் மன்றம் வந்து போட்டாங்க, கேட் போட்டாங்க, எங்கள் பேர் இதெல்லாம் எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்கன்ட்டாங்க. இப்போ வேறு வழி கிடையாது, தலைவர் கிடையாது, வெறும் நண்பர் தான். ஆட்சி குறித்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு உதாரணம் சொல்ல தெரியல உனக்கு. இந்த லட்சத்தில் இருக்கிற நீ எல்லாம் அரசியல் கட்சியை சேர்ந்தீங்கன்னா என்ன ஆகும் நிலைமை? ஒரு கேள்வி கேட்கப்படுது. ஒரு மாசத்துல விமர்சனம் பண்ணக்கூடாது சார். கரெக்ட் சார். நீங்க அதுக்கு என்ன சொல்லணும்? அதுக்கு உதாரணம் எது சொல்லுங்க? நாய்க்கு வந்து பிஸ்கட் சாப்பிட்ற நாய்க்கு பிஸ்கட் போடணும், பிரியாணி சாப்பிட்ற நாய்க்கு பிரியாணி போடணும். அது தப்பு. அப்போ மக்களை நீ என்ன சொல்ற? எதுக்கு எதெல்லாம் இப்போ புரியுதுங்களா? மண்டையில் ஒன்றும் இல்லைன்றது. அதுக்காக ஏன் சார் இருக்கிறத சொல்லி தானே சார் ஆகணும். நம்மளை விட அவர் கூடுதலா உதவி செய்யும் பொழுது சார் நீங்கள் மீண்டும் நீங்கள் உதவி பாருங்க, மக்களை இழிவுபடுத்தாதீங்க. உதவின்னு சொல்லாதீங்க. இங்கே யாரும் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் நம்மளை காப்பாற்றுவாரெலாம் பிறக்கல. நல்லா புரிஞ்சுங்க. களத்தில் செய்கிறார் சார், களத்தில் நீங்கள் செய்யுங்க சார். நீங்கள் இப்போவும் நீங்கள் நாளைக்கும் செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. ஆனால் அதை ஆதாயப்படுத்த பார்க்காதீங்க. அதை காமிச்சு ஃப்ரேம் பண்ணி அரசியலில் குழப்பம் நடத்தலாம்னு பார்க்கக்கூடாது. புரியுது. நீங்கள் வரீங்களா தாராளமாக வாங்க, யாரும் தடுக்கலை. ஏற்கனவே 10 பேர் தொடங்கியிருக்கிறாங்க. ஜெயிச்சது 4 பேர் தான். எம்ஜிஆர் ஜெயிச்சாரு, என்டி ராமராவ் ஜெயிச்சாரு, விஜயகாந்த் ஜெயிச்சாரு, விஜய் ஜெயிச்சாரு. மீதி எல்லாரும் மண்ணை கவுனாங்க. நீங்கள் மண்ணை கவுங்க, இல்லை நீ ஜெயிச்சு நீங்கள் கூட முதலமைச்சராக வாங்க சார். நாங்கள் வாழ்க ராகவா லாரன்ஸ் சொல்கிறோம். ஆனால் எங்ககிட்டே கொண்டு வந்து ஏன் போடுறீங்க? சரி, விஜய் அந்த ரிஸ்க் எடுக்க, விஜய் வந்து அந்த இடத்துக்கு போகலையே, கருத்து கணிப்புலாம் நடத்தலையே, நேரடியாக வந்துட்டார்.
கட்சி பேரை அறிவிச்சிட்டாரு, வந்துட்டார், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வந்து கேட்குறாரு, ஏப்பா கை விட்டுற மாட்டீங்களே என்ன கேட்டாரா? ஏப்பா என்னை கை விட்டுற மாட்டீங்கல்ல? இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்டரில் தான் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? இவ்வளோ பண்ணி கூட பார்டரில் தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தனியாக சுயேட்சையாக வர்றதுக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லை. ஐயோ வந்தால் பணம் போயிருமே. இப்போ கூட பாருங்கள், அம்மா கிட்ட போய் சொல்லும் போது முதல்ல அம்மா வேணான்ட்டாங்களாம். அதுவே எக்கத்தப்பா பேசுகிற, நீ பேசுறதை எடுத்து போடு. ரஜினிகாந்த் அரசியல் கட்சி சொல்லும்போது வேணான்ட்டாங்க. விஜய் வந்து அரசியல் கட்சி சொல்லும்போது வேணான்ட்டாங்க. விஜய் ஜெயிச்சிட்டாரு, பணம் கொடுக்காம ஜெயிச்சிட்டாரு அப்படி சொன்னா அப்போ நீ அரசியலுக்கு வாப்பான்னு. அப்போ அவங்க அம்மா தெளிவாக இருக்கிறாங்க. இது நைனா நீ போய் பணத்தெல்லாம் செலவு பண்ணி நாசமாக்கிறாதா? இது அதை விட வந்து கேட்டால் ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துக்கோ. சரி நீ போய்ட்டு நீயே சொல்கிற அம்மா தான் தெய்வம்னு. அம்மா தெய்வம், ரைட். அம்மா தெய்வமே ஓகேன்னு சொல்ல பிறகு அதுக்கப்புறம் எங்ககிட்ட எது கேட்குற? கண்டிப்பாக ராகவா லாரன்ஸுடைய அடுத்த கட்ட செயல்பாடு என்ன, விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிற விஷயங்களை வச்சு நம்ம அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. நன்றி சார்.